FATV வழங்குகின்ற ஒளிரின் எதிரும் புதிரும் பாகம் 59 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த தளத்தினை எங்களுக்கு தந்து உதவிய FA தமிழ் டிவி இயக்குனர் திரு நடாமோகன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அவர்களுக்கு எங்களுடைய ஒளிர் சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, என்ற திருவள்ளுவர் ஆண்டு 2051 வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய எதிரும் புதிர நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு கொண்டு வந்த தலைப்பு, இன்றைய வாழ்க்கை திட்டமிட்டு போகின்றதா அல்லது திசை மாறி போகின்றதா? இன்றைய வாழ்க்கையே நாங்கள் வாழ்வது என்பதை ஒவ்வொரு நாளுமே சவாலாக ஒன்றாகத்தான் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் என்னதான் திட்டமிட்டாலும் இயற்கையும் தலைவிதியும் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ வாழ்ந்துட்டு போம் என்று வாழ்கின்றார்கள். அல்ல வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயற்கையை வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பலவாறாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில எங்களுடைய பேச்சாளர்கள் இன்றைக்கு திட்டமிட்டுத்தான் வாழ்கின்றோம் என்று அணிக்காகவும் திசை மாறி போகின்றது இந்த வாழ்க்கை என்ற அணிக்காகவும் இரு அணிகள் என்று முட்டி மோதிக்கொள்ள இருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய பேச்சாளர்களாக திட்டமிட்டு செல்கின்றது என்ற அணிக்காக திரு லிசாலன் அவர்களும், ஸ்னேகா அவர்களும், செல்வராஜான் அவர்களும், ஜியோமதி அவர்களும் இருக்கின்றார்கள். திட்டமிட்டுத்தான் செல்கின்றது என்று. அதே மாதிரி திசை மாறி செல்கின்றது என்ற அணிக்காக மயிலவன் அவர்களும், சிதுசிகா அவர்களும், திரு சதீஷ்குமாரன் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் இந்த இடத்துக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மையாகவே நாங்கள் இப்ப சாதாரணமாக காலையில துயிலெழுவமாக இருந்தால் எல்லாம் வைப்போம். என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் எங்கெங்க போக வேண்டும், இத்தனை மணிக்கு போக வேண்டும், இன்னதை செய்து கொண்டு போகணும், இவ்வளவு ஆயத்தங்களோட செல்ல வேண்டும் என்று சொல்லி முதல் நாள் நாங்கள் படுக்கைக்குள்ளேயே ஒரு திட்டமிடுதல் எங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த திட்டமிடுதல் சரியாக இருக்கேக்கலதான் அன்றைக்கு விடிய போகின்ற பொழுது எங்களுக்கு சிறப்பாக அமையும். திட்டமிட்ட மாதிரி நாங்கள் செய்து கொண்டிருக்க முடியும். எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் நாளைக்கு விஷயத்தை நாளைக்கே பார்ப்போம், அது ஏதோ நடக்கிறது மண்டு போட்டு இருப்பமாக இருந்தால் அன்றைய காலமையிலே எங்களுக்கு போராட்டமாகத்தான் இருக்கும். எந்த வேலையை எந்த நேரத்தில் தொடங்குறது, இப்ப முடிக்கிறது, அது போல நேரத்துக்கு முடியுமான்னு சொல்லி அந்த வேலையை தொடங்குவதற்கு முதலே எங்களுக்கு குழப்பமான நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆகவே அந்த திட்டமிடுதல் எங்களோட வாழ்க்கையில இவ்வளவு முக்கியம். அப்ப அதனால இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது என்று சொல்றதுக்காக இங்க கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பேச்சாளர்கள். அதே மாதிரி எவ்வளவுதான் திட்டமிட்டாலும், என்னத்தை நீங்கள் திட்டமிட்டாலும் அது இயற்கை எப்படி இருக்குதோ அல்லது எங்களோட தலைவிதியம் என்ன மாதிரி இருக்குதோ அப்படி பலவிதமான காரணங்களுக்குள்ள கொண்டு தனி மனித வாழ்க்கையோட ஒப்பிட்டு திசை மாறித்தான் செல்கின்றதற்காக கருத்துக்களை கொண்டு இன்னொரு மணியாக இங்கே பேசுறதுக்கு காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலேயே திட்டமிட்டு செல்கின்ற என்ற அணிக்காக நாங்கள் லிசாலன் அவர்களை அழைக்கின்றோம். கடைசியா வரவோ. ஓகே, அதே அணியிலிருந்து ஸ்னேகா அவர்கள் இருக்கிறீர்களா? செல்வராஜானமே இல்லை பிறகு. வணக்கம், எனக்கு இப்ப லிசாலன் தான் கதைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்பொழுது நாங்கள் திசை மாறி செல்கின்ற அணிக்காக எங்களுடைய பேச்சாளர்களை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் அடுத்ததாக திட்டமிடுபவர்கள் பக்கம் போவோம். அப்ப திசை மாறித்தான் செல்கின்றது என்ற அணிக்காக மயிலவன் அவர்களை அழைக்கின்றேன். வாங்க மயிலவன் அவர்கள். ஹலோ, காணல.
அவர் யாரை கூப்பிடுங்க அவருடைய அடுத்தது. தொழில்நுட்பம் கொஞ்சம் கோளாறாக இருக்கிறது. அவருடைய அஹ், அதே அணியிலிருந்து சிதுசிகா இல்லாவிட்டால் சதீஷ்குமாரன் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். இந்த நல்ல நேரத்துக்காக கடவுளை வணங்கிக் கொண்டு உண்மையாக இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியிலே 59வது பாகத்தை நாங்கள் கட்டித்தொட உண்மையாக கிருபைக்காக நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உண்மையாக இந்த நிகழ்ச்சியை பாரங்கம் எடுத்து செல்லும் எங்கள் எஃப்ஏ தமிழ் டிவிக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அண்ணன் நடாமோகன் அவர்களுக்கும் அவர் துணைவியாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உலகு செல்வோம். உண்மையாக நாங்கள் பாப்பமா இருந்தால் வாழ்க்கை திட்டமிட்டுத்தான் நடக்கிறது என்று எதிரணி சொல்லுகிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை திட்டமிட்டு இல்லை. அது வாழ்க்கை திட்டமிடாமல் தான் அது ஒரு நாளும் என்னென்ன நாங்கள் இன்றைய காலை எழுந்தால் அன்று என்ன நடக்க வேணுமோ அது நடந்தே தான். திட்டமிட்டு நாங்கள் ஒன்றும் நடக்கிறது இல்லை. அதாவது எங்களோட வாழ்க்கை திட்டமிடாமல் திட்டமிட்டு அது திசை மாறி செல்கிறது என்ற அணிக்காக நான் இப்பொழுது ஆதாரம் வந்தது. உண்மையாங்கிற வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் உண்மையாக எனக்கு சொந்த அனுபவங்களை பார்த்தா வாழ்க்கை உண்மையாக திசை மாறித்தான் செல்லும். எங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை சில நேரத்தில் நாங்கள் செய்ய தோன்றும். ஆனா விருப்பமான காரியங்களை செய்யாம விட்டுட்டு செல்ல வென்றியும் இருக்கும். உண்மையாக நாங்கள் இந்த நோம்புல நாங்க பாவமா இருந்தா இந்த ஒளிர் உருவாகின வரலாறு நாங்கள் எடுத்து பாவமா இருந்தா உண்மையாக இந்த ஒளிர் உருவாகிறதுக்கு எந்த விதத்திலும் எனக்கு உண்மையாக சம்பந்தம் இன்ட்ரெஸ்டும் இல்லாதனால். ஆனா மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும். மற்றவர்கள் இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறார்கள். மற்றவர்கள் இதுல ஒரு 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 உணர்வோடு இந்த பட்டிமன்றத்தை செய்யணும் இருக்கிறார்கள் என்றதுக்காக அவர்களுக்கு துணை போய்த்தான் இந்த ஒளிர் என்றது உண்மையாக உருவாக்கப்பட்டது. அந்த ஒளிர் என்ற பெயரையும் நான் 3 சொல் எடுத்து நானே கொடுத்தேன். ஒளிர் என்ற பெயரையும் கொடுத்தேன். உண்மையாக இன்றைக்கு அந்த ஒளிர் நான் திட்டமிடவில்லை. இப்படி ஒரு பட்டிமன்றம் செய்வோம், இப்படி இந்த எஃப்ஏ டிவியில நாங்கள் நடத்துவோம். உண்மையாக ஆரம்ப காலத்துல நாங்கள் வேறொரு குழுவில் இருந்தோம். அந்த குழுவிலே நான் அதாவது வடுகட்டாயமாகத்தான் நான் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டேன் ஒரு பேச்சாளராக. அண்ணன் முடிஞ்சின வாயில வார்தான் பேசுங்கள், அப்புறம் தான் பேச்சாளர் என்று சொன்னவர் ஒருக்கா. ஆனா அப்படி இருக்கும் பொழுது உண்மையாக நாங்க திட்டமிட்ட ஒரு காரியமும் எங்களோட வாழ்க்கையில நாங்க செய்ய முடியாது. நாங்க என்னத்தை நினைக்கிறோமோ அது திசை மாறித்தான் செல்லும். இப்ப நான் இந்த இடத்துல இருந்து நான் பேச இருக்கிறேன்டா அதை நான் எதிர்பார்க்கல. அப்படி ஒரு எஃப்ஏ ஒரு தொலைக்காட்சியில நான் பேசுவேன் நான் எதிர்பார்க்கல. ஆனா அது என்ன சொல்லுவோம், நாங்க எதிர்பார்க்காமல் எங்களை திசை மாற்றி கொண்டு வந்து விட்டது. அதே மாதிரி நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தா நேற்றைய பொழுதும் நாங்க பார்ப்போமாக இருந்தால் நேற்றைய பொழுதும் நாங்கள் எங்களோட பிசினஸ்ல சுகமா போய் கொண்டிருக்கிற ஒரு பிசினஸ்ல நேற்றும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்ப நாங்கள் என்ன மாதிரி நாங்க யோசிச்சோம், ஓகே இன்றைக்கு பிரச்சனை இல்லாம போகுது, நல்ல பிசினஸ் நடக்குது, ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லாம இருப்போம் என்று நினைக்கும் பொழுது நேற்று ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எங்களோட பிசினஸ்ல. அப்படி அந்த பிரச்சனை நாங்கள் எதிர்பார்க்கல. திடீரென ஒரு வந்த பிரச்சனை. அதாவது நாங்கள் இதையும் நாங்க திட்டமிட்டு செய்ய முடியாது. அதாவது நாங்கள் எங்களோட வாழ்க்கை எப்பவும் நாங்கள் திட்டமிடுறதுக்கு எதிராக திசை மாறித்தான் செல்லும். அதாவது நேற்று உண்மையாக எங்களோட வியாபார தளத்துல ஒரு சின்ன வயசுல இருந்து வார உலகிலே அப்ப நான் திட்டமிட்டு இருந்தேன். அப்ப நான் உள்ளுக்கு இருந்து கமரால உள்ளுக்கு இருந்து பார்த்து கொண்டு கேட்க அவன் வந்து எங்களோட ஸ்டாஃப் கிட்ட லைட்டர் கேட்டு பத்துறது காசுக்கும் இல்லாத தான் பத்தி போட்டு தரது லைட்டர் கேட்டா. அதனால ஸ்டாஃப் சொன்னார், இல்ல தாங்கள் விற்கிறது தான் வச்சுக்கிறோம், இதை யூஸ் பண்றதுக்கு இல்லையாண்டு. ஆனா அவன் ஆக்டிவேட் பண்ணி கொண்டுண்டா. நோமலா என்ன கண்டவுடனே அவங்க பக்கம் போயிட்டு ஓடிடுவாங்க. ஏனென்றால் சின்ன வயசுல இருந்து வார ஒரு ஆள் அந்த கடைக்கு நான் வெளியில் வந்தோடனே பக்கம் தங்க பாட்டுக்கு ஓடிடுவாங்க. ஆனா நேற்று நான் அப்படித்தான் யோசிச்சு கொண்டு வந்தேன். நான் அப்படித்தான் திட்டம் போட்டு வந்தேன். ஆனா நான் அன்றைக்கு நேற்று அது திசை மாறி போயிட்டுது. ஏன்னா அவன் என்னோட சண்டைக்கு வந்து என்னோட ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இந்த வாழ்க்கை திசை மாறி இருக்குது. உலகில் அவனுக்கு ஃபைட் சண்டையில் வந்து சில காயங்களும் ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்தது. அப்ப பாருங்க, நாங்கள் திட்டமிட்டோம். ஆனா இது திசை மாறி இருக்குது. என்ன அதான் நாங்கள் என்னத்தை நாங்கள் திட்டமிட்டு நடந்தாலும் எங்களோட வாழ்க்கை நாங்கள் திசை மாறி போகும் என்று உங்களுக்கு நான் அனைத்தரமாக சொல்லிக்கொண்டு அடுத்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சதீஷ்குமார் அவர்கள்.
இவர் காரணங்களை கூட வெளியிலிருந்து கொன்றவில்லை, சுட சுட அப்பவே புதிய ஒரு காரணத்தை கொண்டு வந்து எல்லாரும் வாயடைக்கிற மாதிரி சொல்லி, நீங்கள் என்னத்தை தான் திட்டமிடுங்க, நான் முழுக்க நாங்கள் திட்டமிட்டு நிதானமாக அழகாக எங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருக்க எதிர்பார்க்கையில எங்களோட திட்டமிடுதலால் அப்படியே தவிடுபொடியாகிட்டு இருந்தது மிக அழகாக சொல்லியிருந்தார். உண்மைதான், நாங்கள் எத்தனையோ திட்டமிடல்களை செய்து கொண்டிருந்தாலும் எல்லா நாளும் அது சுமூத்தாக போம் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இடக்கிட அப்பப்ப பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் நாங்கள் நம்பி ஓடுறதுக்கு தெளிவாக சிந்தனையை தெளிவாக வச்சு கொண்டு இருக்க வேண்டும். பாப்பம். அப்ப திட்டமிடுதல் தான் அவசியம், அல்லது திட்டமிட்டு கொண்டுதான் அந்த வாழ்க்கை போகின்றது என்ற அணிக்காக இந்த கருத்துக்களுக்கு எதிராக என்ன கருத்துக்களை கொண்டு வருகின்றார்கள் என்று பார்ப்போம். இப்பொழுது லிசாலன் அவர்களை அளிக்கின்றேன். அனைவருக்கும் இந்த இனிமையான மாலை வேளையிலே எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே ஒரு அருமையான தலைப்பு ஒன்று, வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு தலைப்பாகவும் இந்த தலைப்பு அமைகிறது. ஆம், இந்த மனித வாழ்க்கையில வந்து திட்டமிடுதல் வந்து எவ்வளவுத்துக்கு பங்கு வகிக்கிறது, அதாவது இந்த மனித வாழ்க்கை திட்டமிடுதலால தான் இயங்குகின்றதா என்று கேட்டோம் சொன்னா, ஆம், இந்த மனித வாழ்க்கை என்பது உண்மையிலேயே ஒரு பயணம். நாங்கள் வந்து சாதாரணமா ஒரு ஒரு இடத்துக்கு போறதோ அல்லது ஒரு ஹாலிடே போறதோ ஏதாச்சும் ஒரு பயணத்தை எடுத்து கொண்டால் அந்த பயணத்துக்காக வந்து நாங்கள் பல வகையான திட்டமிடலை ஏற்கனவே மேற்கொண்டிருப்போம். இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும், இந்த பயணத்துக்காக இவ்வளவு வேணும், டிக்கெட்டுக்கு இவ்வளவு வேணும், இந்த பயணத்துல வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு இது வேணும் என்று பல வகையான ஒரு செயற்பாடுகளை வந்து நாங்கள் திட்டமிட்டு அதை செயற்படுத்தி கொண்டு போவோம். அந்த வகையில இந்த மனித வாழ்க்கையும் அதே போல ஒரு பயணம்தான். இந்த பயணத்துல வந்து முன்னேறுவதற்கான வழிகாட்டியாக திகழ்வதுதான் இந்த திட்டமிடல். ஆம், இன்றைய உலகில வந்து நாங்கள் காண்ற பெரும்பாலான முன்னேற்றங்களும் பல வகையான சாதனைகளும் இந்த திட்டமிடலை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது. இந்த திட்டமிடலின் பலனால் தான் அத்தனையும் நாங்கள் சாதிக்க முடிகிறது. இந்த இந்த நிலையில வந்து பார்க்க போனா உண்மையிலேயே இன்றைய வாழ்க்கை வந்து திட்டமிட்டு போகிறதா என்று கேட்க இந்த விவாதத்துல நாங்கள் சொல்ல போனா ஆம் என்றுதான் நான் உறுதியாக சொல்லுவேன். ஏனென்று சொன்னா, ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு தனிநபர் மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, அதே நேரம் அது ஒரு பெருந்திரளான மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திட்டமிடல் என்பது கட்டாயம் அவசியம். ஒரு நாட்டின் முதல்வர் வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதுக்காகத்தான் 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம் என்று சொல்லி அபிவிருத்தி என்ற பெயர்ல நாங்கள் வந்து ஒரு திட்டங்களை வந்து அறியக்கூடியதாக இருக்குது. இந்த இலங்கையில பார்க்க போனா நாங்கள் ஒரு பருவ வயதுல இருக்கக்குள்ளதான் ஒவ்வொரு வகையான திட்டங்கள், ஒவ்வொரு ஆட்சிகளும் மாறக்குள்ள ஒவ்வொரு வகையான திட்டங்கள் கொண்டு வர்றது. அபிவிருத்தி திட்டம், சிறப்பு அபிவிருத்தி திட்டம், விவசாய திட்டம் என்று சொல்லி அதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? விவசாய திட்டம். ஒரு 10 ஆண்டு காலத்துல எங்களோட நாடு விவசாயத்துல முன்னேற வேண்டும், எங்களோட நாடு விவசாயத்துல முதன்மையாக வர வேண்டும். இந்த ஒரு எய்மை நாங்கள் எய்ம் பண்ணி அதுல வெற்றி கண்டாத்தான் பட்டினி இல்லாமல் மக்கள் வாழலாம் என்று சொல்லி ஒவ்வொரு திட்டங்கள் இருக்கிறது ஒரு சாதனைக்காகவும் அது ஒரு பிரதிபலிப்பாகவும் அமைகின்றது. இப்ப பார்க்க போனா எங்களுக்கு சிறு வயதுல இருந்தே இந்த கல்வியை எடுத்துக்கொண்டா எங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம், மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து கல்வி. இந்த கல்வியை எடுத்துக்கொண்டா அந்த பாட புத்தகத்திலேயே பாடத்திட்டம் என்னொன்றா கொண்டிருக்க அதை எல்லாரும் வந்து அறியக்கூடியதாக இருக்கு. பாடத்திட்டம் ஒன்று இல்லையேல் நாங்கள் என்னத்தை படிப்போம்? ஒரு திட்டம், ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறதாலதான் சிறு வயதிலேயே நாங்கள் வந்து சின்ன ஒரு குழந்தையில இருந்து இந்த கார்டன் போறோம். அதாவது முதலாவதாக கதைக்க பழக வேணும், பிறகு ஆனா அவனா படிக்க பழக வேணும், பிறகு பிள்ளைகளோட சேர பழக வேணும். அப்படி சொல்லியே அந்த ஒரு திட்டமிடல் வந்து சிறு வயதுல இருந்தே நாங்கள் நடக்க துவங்குறதுல இருந்தே அது வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வரப்படுது. பிறகு நாங்கள் மேல்நிலை பள்ளிகளை முடித்து செகண்டரி ஸ்கூலுக்கு போயக்குள்ள செகண்டரி ஸ்கூல் முடிவுல வந்து GCE O level
ஓலெவல்லையே வந்து நாங்கள் எந்த துறையை தெரிவு செய்ய வேண்டும், நான் என்னவாக வர வேண்டும் என்பதை திட்டமிடுவதற்கான ஒரு வழிமுறையாக பாஸ்கெட் சப்ஜெக்ட்கள் வந்து இருக்கு. நான் பிசினஸுக்கு போக வேண்டுமா, நான் டாக்டராக வர வேண்டுமா, நான் இன்ஜினியராக வர வேண்டுமா, மருத்துவத்துறையாக வர வேண்டுமா, அல்ல ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக வர வேண்டுமா, எதாக நான் வர வேண்டும் என்றதையே நாங்கள் திட்டமிடக்கூடிய மாதிரி அந்த ஒரு கல்வி திட்டம் வந்து அதுல கொண்டு வரப்படுது. எனக்குரிய துறையை நான் தேர்வு செய்யலாம். அப்ப இது இல்லாட்டி நான் என்னவாக வருவேன் என்று எனக்கே தெரியாது, நான் என்னவாகவும் வர முடியாது. அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு திட்டம் வந்து சரியாக அமைஞ்சாத்தான் அது கல்வியிலையும் சரி எண்ணத்திலையும் சரி. இந்த கல்வியை இப்ப நான் கல்வியை பற்றி கதை கேட்கலாம். அந்த கல்வியில எங்களுக்குரிய ஒரு திட்டம் ஒன்று இருந்தால்தான் நான் வந்து அதை நோக்கிய நகர்வுகளை நகர்த்தக்கூடியதாக இருக்கும். இந்த பிள்ளைகள் நன்றாக படித்து ஒரு நல்ல தொழில்நுட்பத்துறையில் நிகழ்வதற்கான அடிப்படையாக இந்த திட்டம் கல்வி சீரமைப்பு பாடத்திட்டங்கள் அமைகின்றன. அப்ப அதுல வந்து திட்டம் இருக்குது. அதே போல இந்த தொழில் துறையை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஒர்க் பிளேஸா பார்த்தோம்னு சொன்னா ஒரு அஜெண்டா இருக்கும், ஒரு திட்டமிடல் இருக்கும். அதாவது ஒரு தொழில் திட்டம் ஒன்று இருந்தா தான் நான் ஒரு புதுசா வந்து ஒரு பிசினஸ் எடுக்கிறேன், ஒரு எடுத்த செலவை வந்து நான் ஈடு செய்ய வேண்டும். முதலாவது எடுத்த செலவை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்ப அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு வந்து நான் திட்டமிட்டாத்தான் அதை வந்து நான் எடுக்க இயலும். அடுத்த 2ஆம் கட்டமாக நான் வந்து லாபத்தை ஈட்ட வேண்டும். அப்ப அங்கே ஒரு திட்டம் இருக்குது. இந்த ஒரு எந்த ஒரு திட்டமே இல்லாம திசை மாறி இருந்தா அதை நாங்கள் ஒரு என்னன்னு சொல்றது, நாங்கள் லொஸ்டாகிதான் நிக்கணும். அப்ப ஒரு திட்டம் வந்து அடிப்படையாக இருந்தால் மட்டுமே தான் வாழ்க்கையில வந்து நாங்கள் உருப்படியா சில விஷயங்களை சாதாரணமாக இருந்தாலும் அதை நகர்த்தி கொண்டு போக முடியும். பாரிய அளவு வெற்றி இல்லாட்டியும் ஒரு சாதாரணமாக இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு இந்த திட்டம் இருக்குதுன்னு. ஏன் எங்களோட குடும்பத்துல வந்து அம்மாவை எடுத்துக்கொண்டா, அம்மா சில எவ்வளவோ விஷயங்களை வந்து திட்டமிட்டு இந்த பிள்ளைகளை வந்து இந்த வயசுல நான் படிப்பிட்டு இப்படி ஆக்கணும் சொல்லி அவாக்கு ஒரு திட்டமிட்டு, அவா நீ என்னவாக வேற விரும்புறாய், நீ இதை சூஸ் பண்றதுக்கு இந்த டியூஷனுக்கு போடணும் என்று சொல்லி அவா எல்லாத்தையும் திட்டமிடுறபடியாத்தான் நாங்கள் ஒரு படிச்சு ஒரு பெரிய ஆளா வர்றோம். அதே மாதிரி அவா நாளைக்கு என்ன சமைக்கப்புறம் வந்து முதலே வந்து திட்டமிட்டு அரிசிய கலவியோ உளுந்த நினைச்சு வச்சாதான் நாங்கள் நாளைக்கு தோசையோ அரிசியோ சாப்பிட முடியும். அங்க இருக்குது திட்டம். அப்ப திட்டமிடல் இல்லை, நாளைக்கு நான் என்னத்தை சாப்பிட போறோம்னா நாங்கள் நாடு மாடு மாதிரி புள்ளத்தான் மேய்ஞ்சு கொண்டிருக்க வேண்டும். அப்ப அங்க திட்டமிடல் இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யும்? எங்கட முக்கியமான விஷயம், சில நேரங்கள்ல இந்த மழை காலங்கள்ல வந்து இந்த தோசை வந்து புளிக்காது. அப்ப அம்மா வந்து மெக்கப்பா என்ன செய்வா, தோசை புளிக்காட்டி என்ன செய்யலாம், டக்குன்னு புட்டை வைக்கலாம் வந்துட்டு அல்லது ரொட்டியை சுடலாம் வந்துட்டு அதுக்கு ஒரு ஐடியா வச்சு திட்டம் வந்து பேக்கப் பிளான் வந்து வச்சிருப்பான்னு. அரிசி மாவை வச்சிருப்பா அல்லது ரொட்டியை குலைக்கிறதுக்கு கோதம்பு மாவை வச்சிருப்பா. அப்படி அம்மா ஒரு பேக்கப் பிளான் இருப்பா. எதிர்த்தரப்பு அணி சொல்றார்கள் வாழ்க்கை எதுவும் எப்ப நடக்கலாம், அதுதான் வாழ்க்கை. சுனாமி அடிக்க போது நாங்க என்ன கனவா கண்டுறாங்க இல்ல. அப்ப இன்னைக்கு ஜப்பான் வந்து திட்டமிடல் வச்சிருக்கு, நிலநடுக்கம் வந்தா என்ன செய்யலாம். ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்தா என்ன செய்யலாம்னு சொல்லி ட்ரைனிங் நடந்து கொண்டுதான் இருக்குது. அவங்களோட பேக்கப் பிளான் வச்சிருக்காங்க. திட்டமிடல் ஒரு பிரதி திட்டம் அவங்க வச்சிருக்காங்க. அது வாழ்க்கையில பிரதி திட்டம் கட்டாயம் இருக்கணும். திடீரென்று ஒரு அனர்த்தம் வந்தா நாங்கள் அதுக்கு ஒரு திட்டம் ஒன்று இருக்கணும். ஒரு பிரதி திட்டம் ஒன்று இல்லாம ஒரு திட்டத்தை மட்டும் வாழக்கூடாது. பிரதி திட்டம் வந்து எப்பவுமே தேவை. என்ன இப்ப கார்ட் டிக்ளைன் ஆச்சுன்னா நாங்கள் கேஷ்ல பே பண்ணணும். அப்ப காட்டை மட்டுமே நான் நம்பி வாழலாமா? இல்லை. இந்த உலகத்துல எதுக்குமே வந்து ஒரு பேக்கப் தேவைதான். பேக்கப் பிளான் இல்லாம அது நடக்கவே நடக்காது. அதே மாதிரி ஒரு தொழில்நுட்பத்துறையா இருக்கட்டும். இப்ப இந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த நவீன உலகில வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி முற்றிலுமே திட்டமிட்ட முறையில நடந்து கொண்டிருக்கு. இப்ப ஒவ்வொரு அப்டேட் ஒவ்வொரு வேர்ஷன் வருது. என்ன திட்டமிடலின் காரணமாக ஒரு ஐபோன் வந்து அப்ப ஒரு இந்த அளவு பெரிய போன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்லிம் ஆகி வந்து எத்தனையோ தொழில்நுட்பம் புதுசா வந்து இந்த ஏஐ வரைக்கும் வந்து நிக்கிறதுக்கு காரணம் திட்டமிடல், பிளானிங். இந்த பிளானிங் இருக்கிறதால அதை செயற்படுத்த முடியுது. இல்லாட்டி நாங்கள் அந்த வேர்ஷனையே தான் இப்போ குண்டு போனை வச்சு கொண்டு இருந்திருப்போம், அல்லது அந்த அண்டனா போனை வச்சு கொண்டு இருந்திருப்போம். திட்டமிடல் இருக்கிற வழியத்தான், பிளான் இருக்கிற வழியத்தான் கொண்டு செல்ல கஷ்டமா இருக்கு ஸ்லிம் ஆக்கினா. அப்போ ஒவ்வொன்றும் வந்து பிளான் இருக்கிற வழியத்தான், திட்டமிடல் இருக்கிற வழியத்தான் அது வந்து
இன்னும் தொழில்நுட்பம் வளர்ந்து 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 இன்றைக்கு எத்தனையோ விஷயத்தை நாங்கள் வந்து ஏஐ போன்ற எத்தனையோ பல மடங்கு தொழில்நுட்பங்களை வந்து பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு தொழில்துறை எடுத்துக்கொள்ளைக்குள்ள ஒரு பணியாளர்களின் வாழ்க்கை, எங்களை போன்ற பணியாளர்களின் வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தா பல்வேறு துறையில ஒரு பிளானிங் இருக்கும். இன்றைக்கு இந்த வேலையை நான் இவ்வளவு நேரத்துல முடிக்க வேணும், இந்த வேலையில வந்து இன்றைக்கு இது சரியா இல்ல, இதை முடிக்க வேணும், அப்படி ஒரு ப்ரீ பிளான் முதல் நாளே ஒரு பிளானை வந்து அஜெண்டா வச்சிருக்கிறதால தான் இன்றைக்கு எத்தனையோ பல சூப்பர் மார்க்கெட், எத்தனையோ பல தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு தங்களோட வளர்ச்சியை மேலும் 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 கூட்டிக்கொண்டே போறதுக்கு காரணம் இந்த பிளானிங் தான். அப்ப வாழ்க்கையில வந்து பிளானிங் இல்லாம, அதாவது திட்டமிடுதல் இல்லாம எதுவுமே இல்லை. திட்டமிடாட்டி நாங்க நடுரோட்லாம் நிற்போம், திட்டமிடாட்டி நாங்க நாளைக்கு என்ன சாப்பாடு செய்ய போறோம் எங்களுக்கு தெரியாது. அப்ப வாழ்க்கையில திட்டமிடுதல் என்பது ஒரு மிகவும் சாப்பாடு மாதிரி ஒரு அவசியமான அடிப்படையான விஷயம். ஆகவே திட்டமிடலால் தான் வாழ்க்கை முன்னேறுகின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அதிலே சாலன். அழகாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே உதாரணங்கள் மூலம் கொண்டு வந்த ஆதாரணமாக இருக்கின்ற உணவுலேயே அவர் உதாரணத்தை கொண்டு வந்திருந்தார். உண்மைதான். சாதாரணமாக நாளைக்கு என்ன சமைக்க போகின்றோம் என்று வந்து ஒவ்வொரு இல்லத்திரசிகளின் எண்ணத்திலே முதல் நாளே உறுதித்துவிடும். அதற்கான மூலப்பொருட்களை அவர்கள் தயாராக்கி விட்டு விடுவார்கள். இது பல ஆண்களுக்கு தெரிகிறதும் இல்லை. அதில் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப திட்டமிடுதல் ஒவ்வொன்றுக்கும் வந்து எவ்வளவு தூரம் முக்கியம். அந்த திட்டமிடுதல் இல்லாமல் ஏதோ அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதனால திட்டமிடாமல் எதுவும் நடக்க போறது இல்லை. திட்டமிடுதல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வழி சமைக்கின்றது என்று அழகா அதனுடைய கருத்துக்களை இங்கே தந்து சென்றிருந்தார். நன்றி உங்களுக்கு. நான் கதைப்பது கேட்கிறதா? இப்பொழுது சரியாக இருக்கு. இப்பொழுது திசை மாறித்தான் செல்கின்றது என்ற அணிக்காக மயிலவன் அவர்களை அனுப்புகிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மன்னிக்கவும் தடங்களுக்கு வருந்துகிறோம். அதாவது இன்னைக்கு எனக்கு தரப்பட்ட தலைப்பானது இன்றைய வாழ்க்கை திட்டமிட்டு போகிறதா திசை மாறி போகிறதா அப்படின்னு சொல்லி ஒன்றுமில்லை. எங்கட செல்வன் லிசாலன் அவர் வந்துட்டு சொன்னார், நீங்க வந்துட்டு ஸ்கூல் டைம்லயே வந்துட்டு எல்லாத்தையுமே திட்டம் போட்டுதான் நாங்க வந்துட்டு செய்யணும். நான் வந்துட்டு சொல்றேன், ஒரு பிள்ளைகிட்ட வந்துட்டு நீங்க கேளுங்க. இப்ப என்னட்டையே வந்துட்டு யாராவது கேட்டாலும் சின்ன வயசுல நீங்க வந்துட்டு என்னவாக விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு 1ஆம் ஆண்டுல கேளுங்களேன், நான் வந்துட்டு டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? அது வந்துட்டு கொஞ்சம் வருஷம் போக போக ஆஹா சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போலயே, சரியா இன்ஜினியர் ஆகும்னு சொல்லி 5ஆம் ஆண்டு ஆகுக்குள்ள அதை வந்துட்டு நாங்க வந்து மாத்திடுவோம். நீ வந்துட்டு இப்ப என்னவா ஆக போறேன்னு கேட்டா நான் இல்ல நான் இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்லி 10ஆம் ஆண்டு வரை வந்துட்டு இது என்னடா இது மேக்ஸிமம் கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நாங்க வந்துட்டு ஏ லெவல்ல எங்கட துறையே நாங்க வந்துட்டு மாத்திடுவோம். ஸோ நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னு சொன்னா, சின்ன வயசுலயே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரியாலிட்டி. நாங்க வந்துட்டு திட்டமிட்டு நாங்க ஒரு விஷயத்த நாங்க வந்துட்டு செஞ்சோம்னு சொன்னா அது வந்துட்டு நாங்க திட்டமிடுற மாதிரி நடக்காட்டி நாங்க அங்கேயே நிக்க கூடாது. அது வந்துட்டு திசை மாறி போறதுக்கான வழிமுறைகள், திசை மாறி போறதுக்கான நிகழ்தகவல் வந்துட்டு நிறைய இருக்குது. நாங்க திட்டமிட்ட மாதிரியே அது என்ன சொல்லுவாங்க, நாங்க உண்டு நினைச்சா தெய்வம் உண்டு நினைக்கும் சொல்லுவாங்க. நாங்க திட்டமிட்டபடியே எல்லாமே நடக்கணும்னு சொன்னா நாங்க வந்துட்டு ஒரே கோட்ல தான் நின்று கொண்டிருப்போம். அது வந்துட்டு இப்போ திசை மாறி போகுது என்று சொன்னா நாங்க அதுக்கான ஒரு வழிமுறைகளை தான் நாங்க பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைய வாழ்க்கை முறை அப்படித்தான் அமைஞ்சிருக்குது. இப்ப பாருங்க, நான் எங்கட இலங்கையில நடந்த ஒரு பிரச்சனை, இலங்கையில இல்லை மன்னிக்கவும் உலக அளவுல நடந்த ஒரு பிரச்சனை. நாங்களும் வந்துட்டு அடுத்த நாள் திட்டமிட்டு வாழ்வோம், திட்டமிட்டு தான் நாங்க வந்துட்டு இதெல்லாம் செய்வோம் தான் நாங்க இருந்தோம். திடீரென்று சொல்லி கோவிட் சொல்லி ஒரு பிரச்சனை வந்துட்டுது. என்ன நடந்துட்டுது, அவங்க போட்ட எல்லா திட்டமுமே வந்துட்டு அழிஞ்சு போச்சு. அதாவது ஆஃபீஸ் போய் வேலை செய்யறோம் என்றதுதான் வந்துட்டு ஒரு முறையா இருந்தது. ஆனா கோவிட் வந்ததுக்கு பிறகு என்னாச்சுது, இனிமே இதுல நாங்க இது செய்ய முடியாதுன்னு சொல்லி வீட்டை இருந்து நாங்க வேலை பார்ப்போம்னு சொல்லி இந்த மாதிரியான கல்ச்சர்கள் உருவானது. இதுதான் வந்துட்டு திட்டமிடுறதுல இருக்கிற பிரச்சனை. நாங்க திட்டமிடுற மாதிரியே இருக்கணும்னு நினைச்சா இந்த இயற்கை அனர்த்தங்களை பத்தி வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப அழகாவே சொன்னார். இப்ப இயற்கை அனர்த்தத்தால் கூட தான் எங்களோட திட்டமிடல் வந்துட்டு இதா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்ப அந்த நேரத்துல வந்துட்டு இல்ல நாங்க திட்டம் போட்டபடிதான் நாங்க வந்துட்டு இருப்போம்னு சொன்னா, இயற்கை அனர்த்தத்துக்கு முன்னாடி மனிதன் அப்படின்றது வந்துட்டு ஒரு
துளி, ஒரு தூசு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க எதுவுமே செய்ய முடியாது. நீங்க வந்துட்டு திட்டமிட்டு தான் நாங்க வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னா கஷ்டம். நான் உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியோடைய ஒரு வாழ்க்கை வரலாறை வந்துட்டு நான் சொல்லலாம்னு இருக்கேன். மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர். அவர் வந்துட்டு சின்ன வயசுலயே ஒரு நல்ல வடிவா திட்டம் போட்டாருங்கிற லிசாலன் சொன்ன மாதிரியே அவரும் வந்துட்டு ஒரு திட்டம் போட்டார். நான் வந்துட்டு 150 வருஷம் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமா வாழணும்னு சொல்லி அவர் வந்துட்டு ராத்திரி தூங்கும் போதெல்லாம் படுக்கைக்கு கீழே வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்களை தான் பொருத்திட்டு தூங்குவாராம். காலையிலேயே வந்துட்டு சாதாரணமாலாம் சாப்பிட மாட்டாராம். அவர் வந்துட்டு அந்த அவட்ட சாப்பாடை லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதைத்தான் வந்துட்டு சாப்பிடுவாராம். இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா திட்டம் போட்டு வாழ்ந்த ஒரு மனிதன் 50 வயதிலேயே ரொம்ப அல்பாயுசா போய் சேர்ந்துட்டாருன்றதுதான் வந்துட்டு நடுவர் அவர்களே இந்த காலத்துல இருக்கிற இந்த திட்டமிடல்ல இருக்கிற பிரச்சனையை நான் சொல்றேன். அதாவது அவரும் வந்துட்டு இதுவே அவர் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யாம ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையே கொண்டு போயிருந்தாருன்னு சொன்னால் அவர் இயல்பாவே 70 வயது வரைக்கும் உயிரோட இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நிறைய டாக்டர்மார் சொல்றாங்க. இல்ல, நான் வந்துட்டு திட்டமிட்டு இதன்படிதான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை அப்படின்றது வந்துட்டு ஒரு நேர்கோட்டிலேயே பயணிக்கும்னு நாம நினைச்சோம்னு சொன்னா அப்படி எங்களால வந்துட்டு முடியாது. சோ இது வந்துட்டு திசை மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை பத்தி தான் நாங்க வந்துட்டு சொல்ல வரோம். இன்றைய வாழ்க்கை அந்த அளவுக்கு திசை மாறித்தான் போகுது. உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்றேன். எங்கட ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒருத்தர், அவர் வந்துட்டு ஆரம்பத்திலேயே வந்துட்டு நான் வந்து மிகப்பெரிய நடிகன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு. அவர் வந்துட்டு மிகப்பெரிய நடிகனா இருந்திருக்க மாட்டார். அவரே வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு கண்டக்டரா தான் வேலையை வந்துட்டு ஆரம்பிச்சார். ஆனா அதுக்கு பிறகு வந்துட்டு அவர் தன்னுடைய உழைப்பால தான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நடிகரான இதுவே வந்துட்டு எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி தான் நான் வந்து சொல்லி கொண்டிருக்கேன். அவர் வந்துட்டு ஆரம்பத்திலேயே வந்துட்டு திட்டமிட்டு நான் நடிகனாகத்தான் பிறந்திருக்கேன், நான் நடிகனாகத்தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஒரு திட்டம் எதுவும் போட இல்லை. அது வந்துட்டு இயற்கையே அவருக்கு கொடுத்த ஒரு வரம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நாங்க வந்துட்டு இந்த திட்டமிட்டபடியே தான் நாங்க வாழ்வோம் என்று சொன்னா நம்மளால ஒரு சரியான வாழ்க்கையை வந்துட்டு கொண்டு போக ஒரு சில பேரால வந்துட்டு அது அந்த தெய்வத்தின் அனுக்கிரகத்தால அவங்க வந்துட்டு அந்த திட்டமிட்டபடியே கரெக்டா வாழணும்னு நினைப்பாங்க. அது ஒரு சில பேருக்கு நடக்கலாம். மெஜாரிட்டியான ஆட்களுக்கு அது வந்து நடக்குமா என்று சொன்னா அது வந்துட்டு பெரும்பாலான ஆட்களுக்கு திசை மாதிரிதான் போகுது. நாங்க கூட தான் வந்துட்டு இலங்கையில பெருசா வாழ்றதுக்கு அவ்வளவு பெருசா வசதி இல்லாததுனால நாங்க வந்துட்டு யூகேல வந்துட்டு வாழும் என்று சொல்லி போன வருஷம் நாங்க வந்துட்டு வந்தோம். எங்களோட ரூல் என்ன, 5 வருஷத்துல வந்துட்டு எங்களுக்கு ILR கிடைக்கும் சொல்லி ஒரு நல்ல திட்டத்தோட தான் நாங்க வந்து வந்தோம். வந்த உடனே இப்ப போன மாசம் தான் எங்களோட அதிபர் வந்துட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டார். 5 வருஷம் எல்லாம் இல்ல, 10 வருஷமா நீ இங்க வந்து தங்கி இருந்தாதான் வந்துட்டு உனக்கு இந்த நாட்டுல தங்குறதுக்கான உரிமையை வந்துட்டு நாங்க கொடுப்போம்னு சொல்லி நாங்க திட்டத்தோட வரைய இல்லையா. நாங்களும் வந்துட்டு சரியா திட்டத்தை போட்டுட்டு சரியா 5 வருஷத்துல PR ஒன்று எடுக்கலாம், அதுக்கு பிறகு எங்கிற வாழ்க்கை ஸ்மூத் ஆயிரும், கஷ்டப்படுறத முதல் 5 வருஷம் கஷ்டப்படுவோம் சொல்லி நாங்க திட்டம் போட்டு வந்தோம். கடைசியில என்ன ஆச்சுது, எல்லாமே தவிடுபொடியா ஆயிட்டுது. ஸோ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா திட்டமிடுதல் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு தேவைதான். அது வந்துட்டு என்னடா இது எல்லாத்தையுமே நெகட்டிவா நான் சொல்றேன்னு சொல்ல முடியாது. திட்டமிடுதல் தேவைதான். ஆனால் அது வந்துட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கையில வந்துட்டு பெரும்பாலான ஆட்களுக்கு அது வந்துட்டு திசை மாறித்தான் போகுது. ஸோ அது திசை மாறி போகும் பொழுது அதை எப்படி அதை வந்துட்டு எதிர்கொண்டு நாங்க செய்யறோம் அப்படின்றது தான் வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்குற அந்த படிப்பினை. ஸோ நாங்க திட்டமிட்டபடிதான் எல்லாமே நடக்கணும் என்று சொன்னா நாங்க வந்துட்டு இந்த ஒரு நிலத்துல இந்த ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, ஒரு மிகப்பெரிய உயரத்துல இருந்து நீ குதிக்கணும் எங்க நீ பயப்படுறியோ அங்கதான் நீ வந்துட்டு குதிக்கணும். இல்ல குதிச்சா வந்துட்டு பயந்துருவேன், நான் வந்து விழுந்து செத்துருவேன்னு சொல்லி ஒரே இடத்துல நின்றோம்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை அங்கேயே நின்றும். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். திட்டமிடப்படியே நமக்கு வந்து வாழ்க்கை நடக்கும்னு சொல்ல முடியாது. அது திசை மாறக்கூடிய வாய்ப்புகள் திசை மாறி போனாலும் அதனை எதிர்த்து வாழ வேண்டியதுதான் வாழ்க்கை. ஸோ எனக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி கூறி அடுத்த வாய்ப்புக்கு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அது மயிலவர்கள் எல்லோரும் இன்றைக்கு தங்களுடைய உதாரணங்களை தான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் போல இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய சட்டம் தான் ஒரு திட்டம் தீட்டியிருந்தார், நாட்டினுடைய சட்டம் அவ்வாறு எனக்கு சாத்தியமாக இல்லை. ஆகவே இந்த என்னதான் திட்டம் போட்டென்றாலும் இயற்கையில நடக்கிற விஷயங்களுக்கு தான் நாங்கள் ஒத்து ஓட வேண்டி இருக்கின்றது என்று தன்னுடைய உதாரணங்கள் இங்கே வந்து
கொண்டு வந்திருந்தார். நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக திட்டமிட்டுத்தான் வாழ்க்கை செல்கின்றது என்ற அணிக்காக ஸ்னேகா அவர்களை அழைக்கின்றேன். எல்லாருக்கும் இந்த நேர வணக்கத்தை நான் இந்த தரப்பு வாதத்துக்குள்ள வர்றேன். அதாவது வாழ்க்கை உண்மையிலேயே திட்டமிட்டு தான் போறதுன்னு தான் நான் சொல்லுவேன். நாளைக்கு என்ன நடக்க போகுது, இது நிச்சயம் இல்லாத வாழ்க்கைன்றதுக்காக எங்களோட பேங்க்ல நாங்க ஒரு சேவிங்ஸும் இல்லாம இருக்கிற ஆக்களிலேயே நாங்க எப்படியோ எங்களுக்கு தேவையான காசையோ இல்லாட்டி நாங்க நாளைக்கு வாழ்றதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லி திட்டமிட்டு வச்சிருக்கிறேன். அது நாளைக்கு சாகுறோமோ நாளண்டைக்கு சாகுறோமோ அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ உண்டு நாங்க நாளைக்காக ஒரு யோசனை ஒன்று வச்சிருக்கோம், ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கேன். நாளைக்கு விடிஞ்சிட்டேன்டா, ஒருவேளை நாளைக்கு விடிஞ்சிட்டேன்னு சொன்னா காலையில வேலைக்கு போகணும், இந்த நேரம் இது செய்யணும், இந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடல் என்ற ஒன்று எல்லாத்தையுமே இருக்குது. அதை நாங்க பார்த்தோம்னா இந்த பாட்சா படத்துல இந்த ரஜினிகாந்த் அழகா பாடி இருக்கிறார். அது எப்படி சொல்லியிருக்கிறேன்டா, முதலாம் எட்டில் ஆடாதது விளையாட்டு இல்லையா, 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, 3ஆம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல, 4ஆம் எட்டில் பெறாதது பிள்ளையும் அல்ல, 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் அல்ல, 6ஆம் எட்டில் சுற்றாதது உலகமும் அல்ல, 7ஆம் எட்டில் பெறாதது ஓய்வும் இல்ல, 8ஆம் எட்டில் அதாவது வாழ்க்கை இருந்தா நிம்மதி இல்லையா என்று சொல்லி அவர் என்ன செஞ்சுட்டாரு, 8 அந்த வாழ்க்கையை பிரிச்சு இந்த இடத்துல இந்த இதைத்தான் நாங்க செய்ய போறோம்னு சொல்லி ஒரு திட்டமிடல் உண்டு. அது உண்மைதானே, ஒவ்வொரு 8 அடிப்படையிலும் அவர் சொன்ன விஷயம் உண்மைதான். இந்த நேரத்துல இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சுட்டோம், திட்டமிடல் ஒன்று நாங்க வச்சிருக்கோம். எப்படியுமே எங்களுக்கு சொல்லி ஒரு திட்டமிடல் இல்லாட்டி நாங்க எப்படி ஒரு நாளைக்கு 2 நாள் விடிஞ்சுட்டு சொன்னா காலையில 7 மணில இருந்து 8 மணி 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள பல்லு தட்டி காலம்பரை சாப்பாடு சாப்பிட்டு வேலைக்கு போதான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு நாள்லயே ஒரு திட்டமிடல் இல்லாம இருக்க இயலாது. விடுஞ்சிட்டுதே இனி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நாங்க யாராவது இருந்து யோசிக்கிறோமா, நிதானமா யோசிக்கிறோமா? இல்ல. ஒரு நாள் சூரிய உதயத்துக்கு முன்னால நாங்க வேலைக்கு போயிட்டோம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே நாங்க வேலைக்கு போறோம். சூரியன் ஓய்ஞ்சு உதிச்சு ஓயக்குள்ளதான் வீட்டுக்கே வர்றோம். அப்ப எங்களுக்கு என்னது ஒரு திட்டமிடல்ன்றது நாங்க சார்ட் போட்டுதான் இல்லாட்டி நாங்க அதுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேரத்துல இப்படி செய்யணும்னு சொல்லி நேர ஒதுக்கீடு செய்யாமலே ஒரு திட்டமிடலுக்கு கீழேதான் நாங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதை நாங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இப்ப சொன்னவர் மயிலமன் நான் சொன்னவர் கோவிட் தொற்று வந்ததுக்கு பிறகு வேலை எப்படி செய்யறதுல நாங்க ஒரு திட்டமிடலுக்குள்ளதான் இருந்தாங்க. காலையில வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வரணும் சொல்லி. ஆனா அது வர்றதுக்கு முன்னாலேயே ஆன்லைன் வேலை வாய்ப்புகள் இருந்துச்சு. கணினி மூலம் வீட்டை பிள்ளை கிடைச்சிருக்குது. பிள்ளை கிடைச்சா அவையால வேலைக்கு போக முடியுமா? அதுக்காண்டி அவ படிச்சு கஷ்டப்பட்டு வந்த வேலைக்கு உங்களுக்கு பபா கிடைச்சிட்டுன்னு சொல்றதுக்காக வேலையை விட்டு தூக்கிடுமா? இல்லையே. அப்ப அவ என்ன செஞ்சா, வீட்டை இருந்து கொண்டு ஆன்லைன் மூலமா அவ என்ன செஞ்சா, அவட கடமைகள் அவ செஞ்சா. டேட்டா என்ட்ரி கொடுக்கணுமா, கொடுத்துட்டு தான் இருந்தா. அப்ப என்ன செய்யறது, அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த திட்டமிட்டுதான் வச்சிருந்தாங்க. ஆனா யாருமே அப்டேட் ஆகுறது இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வந்தா தான் எல்லாருமே ஒரு விஷயத்த அப்டேட் பண்ணி கொள்றாங்க. இப்ப எல்லாருமே காலையில எழுப்பி வேலைக்கு போறது அப்படி இல்லையே. எத்தனையோ பேர் ஆன்லைன்லயே வேலை செஞ்சு கொண்டு சம்பாதிக்கிறார்கள் இந்த வரைக்கும் இருக்கிறாங்க. அப்ப COVID-19 என்ற ஒன்று வரலாட்டி அந்த வேலை செய்யறாக்கள் இருந்திருப்பாங்க. அரசாங்கத்திட்ட இப்படியான ஒரு சூழ்நிலை இப்படித்தான் செய்யணும் திட்டமிடல் ஒன்று இருந்திருக்கும். ஆனா அதுக்கு நாங்க யாருமே அப்டேட் ஆக்கி இருக்க மாட்டோம். ஏன் எங்களோட மேல அந்த காரணத்தை பிரிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க இல்லை. ஆனா COVID-19 வந்த பிறகு என்ன செஞ்சுட்டு அரசாங்கம், இதுதான் சரியான நேரம், நாங்க இப்படித்தான் அவங்க யோசிக்கல, எல்லா வேலையும் நிக்காட்டி வச்சு திணறுபடல. சரி COVID-19 விட்டு வெளியில வராதீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, 1 கிழமையோ 2 கிழமையோ அவங்களை ட்ரெயின் பண்ணாங்க. ஒவ்வொரு கம்பெனியுமே என்ன செஞ்சுட்டு தங்களோட ஸ்டாஃப் ட்ரெயின் பண்ண தொடங்கிட்டது. இப்படித்தான் நீங்க இப்படிதான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அதுக்கு அப்டேட் ஆயிட்டாங்க. அதோட பார்த்தோம்னு சொன்னா மைக்கேல் ஜாக்சன் அல்பாயுஸ்ல போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அல்பாயுஸ்ல போயிட்டாருன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், அவர் அல்பாயுஸ்ல போறாரோ இல்லையோ, ஆனா அவர் என்ன செஞ்சிருக்கார், வாழ்க்கையில ஒரு திட்டமிடலை வச்சிருந்தேன். நான் அது ஒரு மனிதனுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லுவாங்களே, விஷம் குடிச்சு சாகாத ஆக்களும் இருக்கிறாங்க, குண்டூசி குத்தி செத்த ஆக்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அது விதி, அதை நாங்க ஒண்ணும் செய்யல. அதுக்காண்டி என்னதுடாப்பா இது, நாளைக்கு நான் என்ன வாழ போறேன், எனக்கு என்னதுக்கு இவ்வளவு சலுகை, நான் என்னதுக்கு சாப்பாட்டை கொண்டு போய் போலீஸ் டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், எனக்கு என்னதுக்கு போலீஸ் காவலன்னு சொல்லி அவர் ஒன்றும் யோசிக்க இல்லையே. நான் நாளைக்கு இல்ல நான் என்ன எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கிறேனோ அத்தனை வருஷத்துக்கு நான் என்ன எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும்னு ஒரு திட்டமிடல அவரை என்ன செஞ்சிருக்கேன், அவருக்குள்ள வச்சிருந்திருக்கிறேன். அதனால
நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்க எங்களுக்கு ஒன்றுமே சேர்க்காம இருக்க மாட்டோமே. ஏதோ ஒரு திட்டமிடல் ஒன்றங்கள்ட்ட இருக்குது. இப்ப நாளைக்கு எனக்கு இதுதான் நடக்க போகுது, அதனால நான் வந்து காலையில கோவிலுக்கு போயிட்டு மத்தியானம் சொந்தக்காரங்களோட காய்ச்சிட்டு நைட்டுக்கு செத்து போயிருவோம்னு சொல்லி திட்டமிடல் வச்சிருக்க. அப்படி யோசிப்போமா? இல்லையே, நான் நாளைக்கும் வாழ போறேன், நாளண்டைக்கும் இருக்க போறேன், அப்படிதான் வச்சிருப்போம். அப்ப என்ன செஞ்சுட்டோம்? எங்களுக்கு நாளைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஏதாவது காசு தேவைப்படுமான்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம்? எங்களோட தேவைகளுக்கு தேவைகள் யோசிப்போம். நாங்க மனிதர்கள் தானே, நாங்க ஆதரவு படிச்ச விலங்கு தானே. இப்ப பக்கத்து விட்டாக்கா ஆக்சிடென்ட் பட்டுட்டா, அப்ப பெருசாவிய பார்த்தா போய்தான் வரும். ஆனா நாங்க அடுத்தது என்ன நினைப்போம்? இவைய மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல நான் மாட்டுப்பட்டா நான் என்ன செய்வது? நான் என்னண்டு இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வர்றதுன்னு சொல்லி நான் என்ன செய்வேன்? ஆக்சிடென்ட் பட்டா ஃபர்ஸ்டா வெஹிக்கிளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடணும், எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடணும், இதால வந்து எங்களுக்கு நன்மை தான். அப்படி இன்சூரன்ஸ் போடக்குள்ள இந்த இன்சூரன்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு என்ன செய்வோம்? உடனே ஒரு திட்டமிடல் உண்டா நாங்க என்ன செய்வோம்? எங்களுக்கு உருவாக்கி கொள்ளும். சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து ஒரு திட்டமிடல் ஒண்ணு நாங்க எங்களுக்கு உருவாக்கி கொண்டேதான் இருப்போம். இப்ப சொல்ற ரஜினிகாந்துக்கு எல்லாமே என்ன நினைச்சாரா நடிகரா வரணும்னு சொல்லி, அது வந்து ஒரு அதிர்ஷ்டம், அது ஒண்ணுமே செய்ய இல்லாது. ஆனா நான் டாக்டரா தான் வரணும், டாக்டரா வரணும்னு சொல்லிட்டு இப்படி மோட்டை பார்த்து கனவு கண்டுட்டு இருந்தா நான் என்னால டாக்டரா வரையுமா? இல்லாட்டி நான் வந்து ஒரு டீச்சராவோ ஏதோ ஒன்று வரணும்னு சொல்லி நான் இருந்தேன், நான் என்னால அது ஆக முடியுமா? இல்ல, நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், எனக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்கணும், எல்லாத்துக்கு மேல எனக்கு அதுக்கான சூழ்நிலை உண்டும் அமையணும். ஆனா நான் என்ன செய்யறேன்? திட்டமிடணும். காலையில இருந்து இத்தனை மணி வரைக்கும் படிக்கணும், இத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும், ட்ரை பண்ணுவோம். உங்களால முடியலாட்டின்னு நாங்க ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஒரு திட்டமிடலின் அடிப்படையில தான் நாங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு போட்ட மட்டும் சொன்னா, இப்ப பார்த்த மட்டும் சொன்னா, ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி வந்து நாங்க எல்லாருமே வந்து ஓடிக்கொண்டேதான் இருக்கோம். அது என்ன சொல்றது? இளமையில இருக்கக்குள்ள முதுமையா இருக்கக்குள்ள காசு சேர்க்கறதுக்கு ஓடுறோம், முதுமையா இருக்கக்குள்ள இளமையை நல்லா வாழலேன்னு யோசிச்சு இப்ப வந்து நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த வந்து நாங்க தேடிக்கொண்டுதான் இருக்கோம். இந்த தேடல் வந்து ஒன்று எப்ப வருதுன்னு சொன்னா, எங்கள்கிட்ட சரியான திட்டமிடல் ஒன்று இருக்குன்னு தானே, ஒரு விஷயம் இருக்குன்னு தானே. அதாவது நான் இந்த வயசுல இருந்து இந்த வயசு காசு சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து நான் ஓய்வு காலத்துல எனக்கு ஒரு நோய் நொடி வந்தாலும் ஏதோ ஒன்று வந்தாலும் நான் யாரையும் தங்கி இருக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா என்கிட்ட காசு இருக்குது. அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? எல்லாத்துக்குமான திட்டமிடல போட்டு வச்சுட்டேன். டெய்லியில மரணம் வருது, இல்லாட்டி நாங்க எதிர்பார்க்கணும், நாங்க ஒரு விஷயம் இப்ப கல்யாணத்துக்காக காசு சேர்த்து வைக்கிறோம், இடையில ஒரு செலவு வந்தா அது தூக்கி இப்ப என்ன சொல்றேன், இப்ப நான் ஒரு சீட்டு போடுறேன்னு சொன்னா அந்த சீட்டு வந்து நான் நகை எடுக்கிறதுக்காக தான் நான் அந்த சீட்டு போடுறேன். இடையில பார்த்தோம்னு சொன்னா என் படிப்புக்காக எனக்கு லேப்டாப் ஒன்று தேவைப்படுது, ஏதோ லேப்டாப் ஒன்று தேவைப்படுது. ஆனா நான் என்ன செஞ்சேன்? இந்த சீட்டு நகை வேண்டணும்ன்றது இந்த முக்கிய நோக்கம். ஆனா அந்த சீட்டு போட்டா எனக்கு ஒரு காசு தொகை வருமன்றது இந்த திட்டமிடல் தானே. நான் தானே திட்டமிட்டு அந்த சீட்டை போடுறேன். அப்ப எனக்கு இப்போ இடையில ஒரு லப்ன்ற ஒரு தேவை வந்து நான் என்ன செய்யறேன்? என் திட்டமிடலை ஏதோ ஒன்றுக்காக திட்டமிட்டு இந்த பணத்தேவை, அதாவது இந்த பணத்தை நான் சேர்க்கணும் இந்த முக்கிய பிரதான திட்டமா இருந்துச்சு. சரி, அது சேர்த்துனா அது நாசமா போல இந்த லப்ப வண்டி எனக்கு என்ன நான் எடுத்துட்டு. அப்ப வாழ்க்கையில ஒரு திட்டமிடல் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா பிரதான நோக்கம் இருக்குங்க. அந்த இப்ப பாத்துட்டு சொன்னா சீட்டு போட்டா அதுல பிரதான நோக்கம் பணம். அந்த பணத்தை வச்சுக்கொண்டு நான் எதுவுமே செய்யல. ஒரு ஏடிஎம் கார்டு எடுக்கிறேன்னா அதுல ஒரு பிரதான நோக்கம் இருக்கு. அந்த பிரதான நோக்கத்தை தாண்டி அது வந்து பயன்படதான் போகுது. திட்டமிடல்ன்றது ஒரு எப்படியோ ஒரு விஷயத்துக்கு பயன்படதான் போகுது. திட்டமிடாம அது அப்படி இது இப்படி அப்படின்றதா வாழ்க்கையில நாங்க வந்து பாரிய பிரச்சனையை தான் சந்திப்போம். அதனாலதான் நான் சொல்றேன், வாழ்க்கை எப்படியுமே வந்து திட்டமிட்டு தான் இந்த வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்லி வாழ்க்கை விடைப்போம். நன்றி ஸ்னேகா. மிக அழகாக தன்னுடைய கருத்துக்களையும் சிறப்புகள் எவ்வாறு உதவுகின்றன, அதை ஒரு சேவைக்காக சேர்க்கப்பட்டது இன்னொரு சேவைக்காக அவ்வாறு பயன்படுகின்றதாகவே எல்லாத்துக்கும் திட்டமிடுதல் இவ்வளவு அவசியம் என்றதை மிக அழகாக சொல்லியிருந்தார். தன்னுடைய தரப்புக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை அழகாக இங்க பதிவு செய்திருந்தார். நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக திசை மாறி செல்கின்றது என்ற அணிக்காக சிந்துசிகாவை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பானது இன்றைய வாழ்க்கை திசை மாறி போகின்றது என்ற தலைப்பிற்காக உங்கள் முன் நான் வாதிட வந்துள்ளேன். அதாவது பொதுவாக வந்து நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இதுல வந்து எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில திட்டமிடுவது, ஆனா திட்டமிட்டபடி நடக்குது? எத்தனை பேருக்கு வாழ்க்கையில வந்து இப்போ ஒரு ஆட்கள் வந்து திட்டம் ஒன்றை போடுறாங்க, ஆனா அவங்க போட்ட திட்டத்தின் படி அந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு நடக்குது
இப்ப அநேகமான ஆட்கள் வந்து எனது தரப்பு ஆட்கள் வந்து மிகவும் அழகாக கூறியிருந்தாங்க. நாங்க வந்து சிறு வயதுல இருந்தே ஒரு திட்டம் ஒன்றை போடுவோம். அதாவது எங்களை சொல்லி குற்றம் இல்லை. அதாவது அந்த காலத்துல திட்டமிட்டபடிதான் வாழ்க்கையெல்லாம் போயிருக்கு. அது உண்மைதான், நானும் ஏற்றுக்கொள்றேன். ஆனா தரப்பட்ட தலைப்பின் படி இன்றைய வாழ்க்கை என்பது திட்டமிட்டதன் படி போகின்றதா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்றால் திசை மாறித்தான் போகின்றது. அதுக்கான காரணங்கள் வந்து பல வகை இருக்குது. இப்ப நம்மட சமூக வலைத்தளங்களும் கூட அதுக்கு பங்கு வகிக்கின்றது. இப்ப வந்து இந்த படங்கள்ல காட்டுவாங்க, உடனே ஒரு திட்டம் ஒன்றை போடுவாங்க, நான் இப்படி பெரிய ஆளாகி நான் இப்படி காசு எல்லாம் சேவ் பண்ணா பார்த்தா அதே மாதிரி இப்படி இத்தனை சில வருடங்களுக்கு பிறகு காட்டுவாங்க பெரிய அப்ஸ்டியாஸ் வீடுன்னு சொல்லி அப்படி அடிச்சு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிற மாதிரி, குடும்பங்களோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மக்கள் முன்னிலையில வந்து படங்கள் வந்து காட்சிப்படுத்தப்படுகின்றது. ஆனா அது யதார்த்தமான வாழ்க்கையில நடக்குதா என்றதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. அதுல மறுபக்கம் என்ன இருக்குதுன்றத காட்ட மறுக்கிறாங்க. அப்ப பாக்குற மக்கள் வந்து உடனே பார்த்துட்டு இப்படித்தான், இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், இது நடந்தா இது இப்படி நடந்துரும் என்று யோசிச்சு அதுக்குள்ளதான் மயங்கி போய் இருக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே இந்த வாழ்க்கையில இப்படி நம்ம திட்டம் ஒன்று போட்டா அது நடக்குதா என்ற அந்த விஷயத்தை வந்து அவங்க ஆராய மறந்து போறாங்க. இப்ப சொல்ல போனா நாங்க சின்ன வயசுல இருந்தே யோசிப்போம், நான் படிச்சு நல்லபடியா படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போய் நல்ல வேலை எடுத்து நான் சம்பாதிச்சு என் குடும்ப ஆட்களோட நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அது யதார்த்தமான வாழ்க்கையில நடக்குதா, அதை அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அது உண்மையிலேயே நடக்குதா இல்லையா என்று சொல்லி. இப்ப நம்ம யூனிவர்சிட்டிக்கு கஷ்டப்பட்டு போறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், டிகிரி எடுத்த உடனே வேலை வந்து என்ன காலடியில எட்டி பார்த்து கொண்டா இருக்கு, வாங்க உங்களுக்கு நான் வேலை தர்றேன், நீங்க டிகிரி ஹோல்டர் நிக்குதா, நாங்க தான் வேலையையும் தேடி தெரியணும், வேலை இருக்கா வேலை இருக்கா வேலையே இருக்கான்னு 10-15 இடத்துக்கு ஏறி இறங்கினாதான் ஒரு வேலையாவது கிடைக்கும். சரி, அந்த கிடைக்கிற வேலையில எவ்வளவு மாச சம்பளம் வருதுன்னு தெரியுமா? அந்த சம்பளத்தை வச்சுக்கொண்டு ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு நாங்க கோடீஸ்வரர் ஆக முடியுமா? அதெல்லாம் யதார்த்தத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. நாங்க வேலைக்கு போனாலும் அதுல 1008 செலவுகள் வரும் நமக்கு. நம்ம வந்து இல்ல நாங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம்மளோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா? அப்படி என்ஜாய் பண்ணாம, சரி நீங்க சொல்ற மாதிரி திட்டமிட்டதன் படி நான் வந்து ஒழுங்கா வடிவா இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம, எனக்கு பிடிச்ச உடுப்பு வாங்கி போடாம, எனக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்காம, நான் கஷ்டப்பட்டு நான் திட்டமிட்டதன் படி நான் செட்டில் ஆகணும் என்று நினைச்சு அந்த செட்டில்மெண்ட் அடையக்குள்ள பார்த்தா வயசு போயிரும், எங்களுக்கு என்ஜாய் பண்ற வயசு எல்லாம் போயிரும். அதுக்கு பிறகு என்னத்துக்கு எங்களுக்கு அந்த வாழ்க்கை? எதிர்கால சந்ததியினர் இருக்கா, நாங்களே அனுபவிக்கல, நாங்க நல்லா இருக்கணும் மட்டும்தான் நாங்க திட்டமிட்டு ஒரு வாழ்க்கையோட போடுறோம். ஆனா எங்களாலேயே அதை அனுபவிக்க முடியலையா? அப்ப கொஞ்சமாவது யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணுமே. தற்கால சமுதாயத்தினர் வந்து எப்படி இருக்கிறாங்கண்டா, அதாவது இப்ப அண்டையினால மட்டும்தான் பாக்குறாங்க. இப்ப வந்து பெரும்பாலான சமுதாயத்தினர் வந்து எங்க போனாலும் உடனே கேமராவை தூக்கி கொண்டு டிக்டாக் லைவ். இப்ப பாத்தீங்கன்னா மக்களே நான் எங்க நிக்கிறேன்டா இப்படிதான் போறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வியூவர்ஸ் வேணும். ஒரு பீச்சுக்கு போ, ஒரு பார்க்குக்கு போ, ஒரு தியேட்டருக்கு போ, ஒரு சாப்பாடு கடைக்கு போ, எங்க போனாலுமே டிக்டாக்ல லைவ் இல்லாட்டி பேஸ்புக்ல லைவ் கேட்டா வியூவர்ஸ் சேர்க்க போறாங்களா? இது எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து வாழ்க்கை எங்கேயோ திசை மாறி கொண்டு தானே போகுது. இப்ப சொன்னாங்க எதிர்த்தரப்பு ஆக்கள் வந்து அவங்களோட அம்மா வந்து திட்டம் உண்ட போடுவாவாம், பிள்ளை இப்படி படிச்சு பெரிய ஆளாகணும். அதுக்கு பிள்ளை முதலாவது சம்மதிக்கணுமே, பிள்ளையிட மனசுல முதலாவது அந்த எண்ணம் இருக்கணுமே. அம்மாவா படிக்க போறா திட்டமிட்டதன் படி, பிள்ளைதான் படிக்க போகுது. ஆனா அந்த பிள்ளையே இப்ப திசை மாறித்தானே போகுது. காரணம் வந்து சமூக வலைத்தளங்களும் அப்படிதான் இருக்குது, இப்பத்தைய வாழ்க்கை முறையும் அப்படிதான் இருக்கு. இப்ப சிறுவர்களை மட்டுமே நாங்க குறை சொல்ல முடியாது. ஏன் அறிவு தெரிஞ்ச பெரியவர்கள் கூட அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப அந்த காலத்திலையும் திருமண வைபவம் வந்தது, ஒரு பூப்புனித நீராட்டு விழா வந்தது, அப்படியெல்லாம் வந்ததுதான். ஆனா தற்கால சமுதாயத்தினர் அப்படி இல்லை. ஒரு செலிப்ரேஷன் உடனே திறந்துருவாங்க, செலிப்ரேஷன் வாட்ஸ்அப் குரூப்ல திறந்துருவாங்க, கல்யாண வைபவ கொண்டாட்டத்துக்கான குரூப் சொல்லி அதுக்குள்ள வந்து உறவினர்கள் நீங்க என்னோட போட்டு வர போறீங்க, நாங்க எல்லாம் இப்படி குரூப் காஸ்டியூம் போடுவோம், இப்படிதான் கதைப்பாங்க. அப்படி கதைச்சு கொண்டு அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்ததுக்கு பிறகு அடுத்த நாள் ஒரு குரூப் மீட்டிங் மாதிரி போடுவாங்க, நல்லபடியா செலிப்ரேஷன் நடந்து முடிஞ்சிட்டு என்று சொல்லி பாட்டி வைபா என்ஜாய் பண்றாங்க. எங்க போகுது இந்த சமுதாயம்? திசை மாறித்தானே போகுது. இதெல்லாம் ஒரு திட்டமிடலுக்குள்ள இருக்குதா?
அப்ப இதை வச்சுக்கொண்டே எங்களுக்கு விளங்கலையா இந்த வாழ்க்கை இப்ப திசை மாறிக்கொண்டுதான் போகுதுண்டு. எதிர்த்தரப்பு அணியினர்கள் மிக அழகான உதாரணங்களை எல்லாம் கூறியிருந்தாங்க. அவங்க சொல்றது சரிதான். ஆனா தற்கால வாழ்க்கை திட்டமிட்டதன் படிதான் போகுதா என்றாதான் அது கேள்விக்குறியில நிக்குது. இப்ப நான் ஒரு திட்டத்தை போடுவேன், நாங்க உழைக்கிறோம். இப்ப நாங்க இப்ப இன்றைக்கு ஒரு நாள் வேலையை வச்சு கொள்ளுங்களேன், நாங்க இன்றைக்கு இந்த வேலையை முடிப்போம்னு சொல்லி யோசிப்போம். இப்ப டிராவல் பண்ணி கொண்டு போறோம், இடையில டிராபிக் இதாகிட்டுது. அப்ப அந்த டைம் என்ன செய்யுது, அடிப்படுது அதுக்குள்ள. அப்ப ஒரு நாளைக்கு முடிக்க வேண்டிய வேலை இது நான் ஆபீஸுக்கு போறேன், ஆபீஸுக்கு போய் இதை முடிக்கிறேன், அதை முடிக்கிறேன், இதை முடிக்கிறேன் போறேன். இடையில எங்களுக்கு தலைவலி அன்றைய நாள் வேலையை முடிக்க முடியுமா? எங்களோட உடல் ஒத்துழைப்பு கொடுக்குதா? அப்ப எழுத்து வாக்குல நாங்க திட்டமிட்டதன் படிதான் எல்லாத்தையும் செய்யறோம்டா அது மிக மிக பொய்யா தான் இருக்குது. இடையில பிள்ளைக்கு சுக இனம் வருது. அப்ப என்ன செய்வீங்க? இல்ல, பிள்ளையோட சுக இனமும் எனக்கு முக்கியம் இல்ல, நான் திட்டம் போட்டுட்டேன், டைமுக்கு ஏத்த மாதிரி நான் இந்த வேலையை முடிக்கணும், ஷெடியூல் இருக்குதுன்னு சொல்லி வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்களா? இல்லாட்டி பிள்ளைய போய் பாப்பீங்களா? இல்லாட்டி பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவீங்களா? அப்ப யதார்த்தத்தை புரிஞ்சுதான் கதைக்கணும். ஒரு விஷயம் இருக்குதுன்றதுக்காக உடனே இந்த முழு பூசணிக்காவை சோத்துல போட்டு மறைக்கிற மாதிரி எதிர்த்தரப்பு அணியினர்கள் மிக அழகாக கூறிவிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க யதார்த்தமான வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி கூறினாங்களா என்றதுதான் சற்று சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்குது என்று கூறிக்கொண்டு எனது தரப்பு வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி சிதசிகா. ஆர்வத்தாலும் சரியாக இருக்கிறது போலவே இன்றைக்கு எனக்கு தோன்றுகின்றது. எந்த போதும் சிதசிகா கூறியிருந்தார், ஒரு திருமண வாய்ப்போ ஏதாவது விழாக்கள்ல ஒரே மாதிரியான ஆடைகள் அலங்காரங்கள் செய்கிறார்களாம், அதை ஒரு குரூப் போட்டு திட்டமிடுகின்றார்கள், அதன் பின்னராக அவர்கள் சரியாக நடந்தது சக்சஸ் என்று சொல்லி கொண்டாடுகின்றார்களாம். அப்ப திட்டமிடுதல் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கு, நல்ல விஷயம் தானே. அப்ப சிலவுல நீங்கள் மாறி கலத்தி விட்டீர்களோன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது, அதுதான் இந்த பதிவை எடுத்துக்கொண்டேன். இந்த சிதசிகா திசை மாறி செல்கின்றது என்ற அணிக்கு எதிராக திட்டமிடும் அணி ஏதாவது கருத்துகள் வைத்திருக்கிறீர்களா? நீங்க ஒரு 2 நிமிடத்துல தாங்க பிளீஸ். திசை மாறி நடக்கின்றது என்ற அணிக்கு எதிராக திட்டமிடுதல் அணியிலிருந்து யாராவது உங்களுக்கு கருத்தை தாங்க. நான் கதைகள் சிதசிகா சொல்றா சக்சஸ் பார்ட்டி கொண்டாடுறாங்கன்னு சொல்லி. ஒரு திட்டமிடல் விஷயம் சரியா நடந்திருக்குதாங்க. என்னன்னு பார்த்தா, கல்யாண வீட்டுக்கு நாங்க செட் ஆகுறோம், ஒரே மாதிரி உடுப்பு போடுறோம். அது என்ன எங்கட திட்டமிடல். இந்த கல்யாணம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி உடுப்பு போட்டிருக்கோம், அது எந்த திட்டமிடல் சரியா நடந்துட்டு, இந்த கல்யாணம் பண்ணி இந்த திட்டமிடல் சரியா நடந்துட்டு. அப்ப எந்த திட்டமிடல் சரியா நடந்தாலும் எனக்கு ஒரு குச்சி ஆயிட்டு. அப்ப நான் என்ன செய்யறேன், அதுக்கு ஒரு சக்சஸ் பார்ட்டி வைக்கிறேன். அப்ப இதுல இதுதான் நானும் சொல்ல வரேன், திட்டமிடல்ன்றது எல்லாத்துலயும் இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்தாலே எல்லாத்துலயுமே திட்டமிடல் இருக்குது. அப்ப அழகாக அந்த திட்டமிடல் என்றது ஒழுங்கா நடக்குது அப்படின்றத இந்த எதிர்த்தரப்புவாதினரே உதாரணம் மூலம் விளக்கி காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நான் எப்பயும் கடமைப்பட்டிருக்கேன். மிகவும் நன்றி அந்த கருத்தை நீங்க ஏற்றுக்கொண்டது. நன்றி. திட்டமிடுதல் என்ற அணிக்கு எதிராக திசை மாறித்தான் செல்கின்றது என்ற அணியில யாராவது உங்களுடைய எதிர்கருத்துக்களை தரலாம். மீண்டும் ஒரு முறை நான் கதைக்கிறதுக்கு வர்றேன். அதாவது எதிர்த்தரப்பு ஸ்னேகா அணியினர் மிகவும் அழகாக கூறியிருந்தார், நான் இப்படி சொன்னாம். அதே அவதான் தன் வாயால கூறியிருந்தா தான் ஒரு சீட்டு போடுறாவா நகை வாங்குறதுக்கு. இடையில காசு இதானோனே அவைக்கு ஒரு லெப் வாங்குற தேவை வந்துட்டா உடனே லெப்ப வாங்குறாவா. அவ என்னத்துக்காக காசு முதலீடு செய்து சேர்க்கிறா? திட்டமிட்டதுக்கான காரணம் என்ன? நகை வாங்கணும், அதுதான் திட்டமிடல். இடையில என்னத்துக்கு லெப் வாங்குறதுக்கு போகணும்? அதுக்கு வேற காசு பயன்படுத்தலாமே. இடையில திசை மாறுது தானே. அவைக்கு தேவைகள் வர வர மனிதர்களோட வாழ்க்கையும் திசை மாறிக்கொண்டுதான் போகும். ஏதோ ஒரு வழியில திசை மாறத்தான் செய்யும். இப்போ ஒரு பிள்ளை அவங்களோட அம்மா அப்பாவோட ஃபேமிலியா இருக்குது. அப்ப இருக்குள்ள அவங்களோட அப்பா வேலைக்கு போறவர், அவங்களோட அம்மா வேலைக்கு போறது இல்ல. இடையில ஒரு ஒரு பயணம் செஞ்சுட்டு போகக்குள்ள அம்மாவும் அப்பாவும் உயிரிழந்துட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும்? தான் நினைச்ச மாதிரி ஒரு டாக்டராக முடியுமா? அந்த பிள்ளைக்கு பணம் இருக்குமா?
எல்லாரும் சொல்லுவாங்க பணம் உதவி செய்யறதுக்கு ஆட்கள் வருவாங்கன்னு, வாய் வார்த்தையால வெறுமனை கூறிவிட்டு போயிடலாம். ஆனா அந்த பிள்ளையில நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும், நான் இந்த வாழ்க்கையை துளைச்சிட்டேன், அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லை, இந்த வாழ்க்கை திசை மாறி போப்பது என்று சொல்லி அந்த பிள்ளை தினம் தினம் நினைச்சு தவிச்சு கொண்டு இருக்கு. அப்ப நாங்க எங்கட அன்றாட வாழ்க்கையில மனிதனோட கூட பிறந்ததை தான் தேவைகளும் விருப்பங்களும். அப்ப எங்கட தேவைகளும் விருப்பங்களும் இருக்கிற வரைக்கும் எங்கட வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில திசை மாறிக்கொண்டுதான் போகும் என்று கூறி எனது தரப்பு வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி நன்றி. அழகு. எல்லோரும் தங்களுடைய அணிக்காக அருமையான கருத்துக்களை கொண்டு வந்திருந்தார்கள். அவர் சரியாக போலதான் இப்பவும் எனக்கு தோன்றுகின்றது. இருந்த போதும் ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது. நாங்கள் எந்த ஒரு இடத்தை அடிப்படை காலத்துல நாங்கள் பாடசாலை கல்வியை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அதுக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கின்றது. அதன் பின்னராக தொழில் என்று சொன்னால் அதற்கும் ஒரு திட்டமிடுதல். சாதாரணமாக நாங்கள் ஒரு விடுமுறை காலத்துல குடும்ப சுற்றுலா நிச்சயமாக திட்டமிடுவோம். எவ்வளவு தூரம் நாங்கள் செலவுகளை சமாளிக்க போகின்றோம், எவ்வாறான திட்டமிடுதல் இருக்கின்ற. சாதாரணமாக நாங்கள் இங்கே இருந்து கொண்டு ஒரு பீச்சுக்கு ஒரு வாகனத்தை அரேஞ்ச் பண்ணி போமாக இருந்தால் அந்த போகின்ற வழியில என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது, வாகனத்துக்குரிய செலவினங்கள் என்ன, எதை முதல் பார்ப்போம், எதை பார்க்க போகின்றோம், திரும்பி வருகின்ற பொழுது எதை பார்க்கின்றோம், எந்த நேரத்தில் ஆரம்பிக்கின்றோம், எங்கே முடிக்கின்றோம் என்ற ஒரு சரியான திட்டமிடுதல் இருக்கல எங்களுக்கு அது ஸ்மூத்தா இருக்கும் போய் வரைக்கல. அப்ப அதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷங்களை ஏதாவது இடர்பாடுகள் வரைக்கல நிச்சயமாக நாங்கள் அதுல அழுத்து விடுகின்றோம் அந்த விடுமுறை காலத்துல. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் திட்டமிடுதல். ஒரு விவசாயத்தை எடுத்துக்கின்றோம், அடிப்படை உணவு தேவையில விவசாயம் நிச்சயமாக காலம் அறிஞ்சுதான் பயிர் செய்ய வேணும். அதுல பிரச்சனைகள் வரைக்கும் அது அந்த சவால்கள் எல்லாத்திலையும் சவால்கள் இருக்கின்றது. அதுக்காக நாங்கள் அதை கண்டு துவண்டு விடக்கூடாது. எந்த காலத்துல நாங்கள் பயிர்களை நாட்ட வேண்டும், எவ்வாறான காலங்களில் அறுவடை செய்ய வேண்டும், அதுக்கு இடையிலான நடைமுறை முறைப்பாடுகள் என்னென்ன இருக்கின்றன சொல்லி ஒரு விவசாயிக்கு தெரியும். ஒரு குழந்தை பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து பெரிய ஆளாக வருவதற்கும் எவ்வளவு படிமுறைகள் இருக்கின்றது, பெற்றோர்கள் எவ்வளவு பிரயத்தனம் செய்கின்றார்கள் என்பதை போலத்தான் அந்த பயிர்களை வளர்க்கின்ற விவசாயிகள். அது போல எல்லா இடத்திலையும் ஒரு திட்டமிடுதல். தொழிலை பற்றியும் கதைத்தார்கள். ஒரு தொழிலை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் இன்றைய சந்தை வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றது, எங்கே முதலிட வேண்டும், எங்கே முதலீட்டுக்குரிய லாபங்கள், அப்ப நாங்கள் ஒரு நட்டத்தை அடைகின்றோம் என்றால் அதுல என்ன பிழைகளை நாங்கள் இழைத்திருக்கின்றோம் என்றது, அதுல சரியான திட்டமிடல் அங்க இருக்கின்றதா என்று நாங்களே பரிசீலனை செய்து பார்க்கறதுக்கு இந்த திட்டமிடல் நிச்சயமாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அப்படி தினசரி காலை தொடக்கம் மாலை வரைக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் திட்டமிடுதல் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதுக்காக நாங்கள் இடையில ஒரு நோயோ அல்லது இயற்கை வாதைகள் வரும் பொழுது அதை காரணம் காட்டி திட்டமிடுதல் இல்லை, நாங்கள் திசை மாறித்தான் போகின்றோம் என்றால் நிச்சயமாக இல்லை. எல்லாரும் வாழ முடியாது. அப்படி எல்லாம் இப்போ ஒரு கடலை எடுத்துக்கொண்டால் ஒரு மீனவன் அவருக்கு எவ்வளவுதான் திறமையான மீனவராக இருந்தாலும் அந்த எவ்வளவு ஆழமான கடலில் அவர் போய்கொண்டிருந்தாலும் அது அலைகள் இல்லாவிட்டால் அவருக்குரிய அந்த பயத்தையோ அல்லது அந்த தன்மையை அந்த கடலை அவருக்கு ஏற்படுத்தாவிட்டால் அவர் திறமையான மீனவராக இருக்க மாட்டார். சாதாரண தண்ணியில போய் மீன் பிடிச்சிட்டு வர ஒரு திறமை இல்லாதவராக தான் இருப்பார். அப்ப அந்த அலைகள் ஆழமான கடலாக இருந்தாலும் அங்க அலைகள் இருக்கிற பொழுதுதான் அந்த மீனவன் திறமையான மீனவனாக உருவாக்க முடியும். சாதாரணமாக எல்லோரும் கள்ளன் என்று சொல்லி பேசுவார். படித்து உத்தியோகத்தில் இருப்பவர்களை ஒரு மதிப்புக்குரியவராக, மற்றவர் படிக்காதவர் அப்படி அந்த கள்ளரை கள்ளன் என்று இழிவாகத்தான் சொல்லுவார்கள். ஆனா அந்த களவு எடுக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது அந்த கள்ளனுக்கு தான் தெரியும். அவன் திட்டமிடல், எப்ப களவு எடுக்கணும், எங்க களவு எடுக்கணும், அப்படி பிடிபடாம களவு எடுக்கணும், அதுக்கு பிடிபட்டா அதுல எவ்வளவு பொய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு இருக்கிற திட்டமிடுதல் யாருக்கும் இருக்காது, நேரடியாக போறவனுக்கு இருக்காது. அப்படி எந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் திட்டமிடுதல் நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஒரு தெற்காசிய நாட்டினுடைய ஒரு சின்ன காணொலி ஒன்றை நான் அண்மையில பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆட்டு மந்தைகள் ஒரு இடத்துல வளர்க்கின்றார்கள். அது அதனுடைய காலநிலை என்ற சரியாக இல்லை, சூறாவளி அடிக்கின்றது. அந்த மந்தை கூட்டம் அந்த அதுக்கு அமைக்கப்பட்ட அரண்ல இருந்து அந்த காத்து எந்த வளத்துக்கு அடிக்க போன்றோ அது எதிர் திசைக்கு ஒரு ஆடு வருகின்றது. அவ்வளவு மந்தையும் ஒரு பக்கத்திலே ஒதுங்குகின்றது. அந்த சூறாவளி எடுத்து அந்த கொட்டிலுடைய மேற்பாகங்கள் அவ்வளவும் காற்றுடன் அள்ளி செல்லப்பட்டு
இன்னொரு இடத்துக்கு அடித்து செல்லப்பட்ட பிறகு தங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி வருகின்றது. சாதாரண ஐந்தறிவுபடுத்த மிருகங்களே திட்டமிட்டு இருக்கின்றார்கள், அது இயற்கை அறிந்து திட்டமிட்டு செயற்படுகின்றார்கள். அவர்கள் சூறாவளி போகிறது தங்களுடைய உயிரை மாற்றிக்கொள்ளவோ இனி வாழ முடியாது சோர்ந்து விடவில்லை. சாதாரண மந்தைகளே அவ்வாறு இருக்கும் பொழுது ஆறறிவு படுத்த மனிதர்கள் நாங்கள் எவ்வளவு முன்னேறிவிட்டோம் என்று இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலையும் இன்றைக்கு திட்டமிடுதல் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற அவசியத்தை எல்லோரும் அறிவார்கள். இருந்தாலும் அவ்வளவு சவால்கள் நிறைந்தது என்ற இந்த திசை மாறி செல்கின்றது அணிகள் தங்களுடைய சிரமங்களையும் எவ்வளவு சவால்கள் இருக்கின்றது என்ற விடயத்தையும் இந்த அணியில இந்த தரப்புக்கு கொண்டு வந்திருந்தார்கள். மிக்க நன்றி. அனைவருடைய கருத்துக்களும் அழகாக இருந்தது. அழகாக இதை அலங்கரித்த அனைத்து பேச்சாளர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நடாமகன் இருந்த அவர்களையும் நான் இந்த விடத்திலே உண்மையாக திட்டமிடுதல் என்ற அணிக்காக என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வெற்றி பெற்ற அணியாக அறிவித்துக் கொண்டு நடாமகன் இருந்தால் அவர்களையும் சில வார்த்தைகள் சொல்லுமாறு. மகிழ்ச்சி. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாதத்துக்காக வாதிட்ட அணிகளுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் உண்மை ஒரு பக்கம் என்றதுதான் உண்மை. என்னவா இருந்தாலும் முதல் காலடி எடுத்து வச்சுத்தான் தீர வேணும். அது எந்த பக்கம் என்றதை திட்டமிட்டு தான் வைக்க வேண்டும், சும்மா வைக்க முடியாது. போன நவம்பர் மாதம் ஜூன் 21 500வது பொன்மாலை பொழுது செய்வோம் என்று திட்டமிட்டோம். இன்னும் 3 கிழமை இருக்கிறது. நடக்குமா நடக்காதா என்பதை இன்றைய விவாதத்திலிருந்தும் புரிந்து கொள்ளலாம். நடக்கும் என்றுதான் நம்பிக்கையோடு நகர்கிறோம். அது உங்கள் எல்லோரையுமே வருக என்று வரவேற்றும் கொள்கிறோம். அவை வாருங்கள், இணைந்து கொள்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு, முயற்சி நம்முடையது, முடிவு நம்முடையது அல்ல, ஒருபோதும் நம்முடையது அல்ல. நடந்தால் நல்லது, நடக்காவிட்டால் அதை விட நல்லது. சிறப்பாக இருந்தது. எல்லோருக்கும் பாராட்டுக்கள். தொடருங்கள். வழங்குகின்ற எதிரும் புதிரும் பாகம் 59 பார்த்து ரசித்தும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கு நன்றி பாராட்டி அடுத்த கிழமை இன்னொரு தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். சிவகணேசி. நன்றி. நன்றி. வணக்கம்.